ஹாய் ஹலோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா மார்வல் அண்ட் டிசி இந்த ரெண்டு யூனிவர்ஸுமே ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் அதில் ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும் பார்க்க ரெண்டு யூனிவர்ஸ்லையுமே ஒரே மாதிரி இருப்பாங்க. அதாவது ஒரு யூனிவர்ஸில் இருக்கிற சூப்பர் ஹீரோ கேரக்டரை காப்பி அடிச்சு இன்னொரு யூனிவர்ஸ் புதுசாக ஒரு கேரக்டரை உருவாக்கியிருப்பாங்க. லைக் டிசியோட சூப்பர்மேனை பார்த்து மார்வல் சென்ட்ரியை கிரியேட் பண்ணியிருப்பாங்க அண்ட் மார்வலோட ஆண்ட்மேனை பார்த்து டிசி த ஆட்டமை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் ரெண்டு யூனிவர்ஸ்லையுமே சிமிலராக இருப்பாங்க. அதில் ஒரு பேர் தான் பார்த்தீங்கன்னா நேமரும் த ஆக்வாமேனும். ஆக்சுவலாக மார்வல் தான் நேமரை 1930s இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. மார்வல் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நேமர் வந்து ஹீரோவாகவும் இருந்திருக்காரு, ஆன்டி ஹீரோவாகவும் இருந்திருக்காரு, வில்லனாகவும் இருந்திருக்காரு. ஸோ ஒவ்வொரு காமிக்கை பொறுத்தும் நேமரோட கேரக்டரிஸ்டிக் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் டிசியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்வாமேனை காமிக்கும் போதே இவர் ஒரு ஹீரோவா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அண்ட் ஆக்வாமேனை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட காமிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஜஸ்டிஸ் லீக் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான டீம்ல ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் மெம்பரா ஆக்வாமேன் இருந்திருக்காரு. அண்ட் மூவிஸை பொறுத்த வரைக்கும் இவரை பேஸ் பண்ணியே 2 சோலோ மூவிஸ் டிசியில் ரிலீஸ் ஆயிருச்சு. அதனாலேயே ஆக்வாமேனை பத்தி பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். பட் நேமரை இப்பதான் பிளாக் பேந்தர் வக்காண்டா ஃபாரெவர் மூவில இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுல இவரோட பவர்ஸ் அண்ட் ஆரிஜின் இது எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க. சோ ஆக்வாமேன் அண்ட் நேமர் இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவல் பவர்ஸ் வச்சிருக்கிற ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் தான். இவங்களுக்குள்ள ஒரு பேட்டல்ங்கிறது நடந்தா அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணிருக்கேன். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாபிக்ல வீடியோ வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு கேரக்டர்ஸோட ஆரிஜின் பிளஸ் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தறலாம். ஆக்சுவலி இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்மே ஒரே மாதிரி தான்ங்கிறதுனால இவங்களோட ஆரிஜினுமே காமிக்ஸ்ல ஒரே மாதிரி தான் இருக்கும். லைக் ரெண்டு பேருமே அட்லாண்டியன் ஹியூமன் ஹைபிரிட் தான். வித்தியாசம் என்னன்னா நேமர் வந்து ஒரு அட்லாண்டியன் மட்டும் இல்லாம இவர் ஒரு மியூட்டன்ட்டாவும் இருப்பாரு. அதாவது இவரோட கால்ல இவருக்கு வந்து இறகுகள் இருக்கும். அதை யூஸ் பண்ணி இவரால பறக்கவும் முடியும். அண்ட் ஆக்வாமேன் வந்து அட்லாண்டிஸோட அரசன், நேமோர் வந்து தலோக்கனோட அரசன். சோ ஒரு கிங்கா இருக்கிறதுனாலே இவங்களோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்மே ரெண்டு பேருக்குமே படு பயங்கரமா இருக்கும். லைக் நேமோர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், சூப்பர் ஹியூமன் ஸ்பீட், ஸ்டாமினா, டியூரபிலிட்டி, ஹீலிங் ஃபேக்டர், சூப்பர் ஹியூமன் விஷன், சூப்பர் ஹியூமன் சென்சஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஸஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நான் சொன்னது எல்லாமே நேமோர் நிலத்துல இருக்கும்போது இருக்கிற பவர்ஸ். பட் இதுவே இவர் தண்ணிக்குள்ள இருக்கும்போது இவரோட பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே படு பயங்கரமா இருக்கும். லைக் ஸ்ட்ரென்த் வைஸ் மட்டும் காமிக்ஸ்ல நேமோர் வந்து 10,000 டன் வெயிட் இருக்கிற ஷிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கி இருக்காரு. சம்டைம்ஸ் அதை அடிச்சு நொறுக்கி இருக்காரு. அண்ட் ஒரு முறை நேமோர் வந்து சென்ட்ரியோட ஃபேஸ்ல ஒரு பஞ்ச் பண்ணிருப்பாரு. அந்த ஒரு பஞ்ச்ல சென்ட்ரியோட மூக்குல இருந்தே ரத்தம் வந்துரும். கிட்டத்தட்ட சென்ட்ரி வந்து சூப்பர்மேன் அளவுக்கு பவர்ஸ் வச்சிருக்கிற ஒரு கேரக்டர். ஆனா அவரோட மூக்கையே சென்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா உடைச்சிருக்காரு. அண்ட் பலமுறை ஹல்க்குக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஃபைட் பண்ணிருக்காரு. பலமுறை தோரையே பாத்தீங்கன்னா அடிச்சு பறக்க விட்டுருக்காரு. சோ நேமரோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே பயங்கரமா இருக்கும். ஸ்பீட் வைஸ்மே க்ளோஸ் ரேஞ்சில் ஃபைட் பண்ணும்போது பயங்கர ஃபாஸ்டா இருப்பாரு. அண்ட் நான் முன்னாடியே சொன்னது போல இவரால பறக்க முடியும். கிட்டத்தட்ட ஹியூமன் டார்ச்சை விட பயங்கர ஃபாஸ்டா பறப்பாரு. சோ ஸ்பீட் வைஸ் நேமரால சவுண்டை விட ஃபாஸ்டா பறக்க முடியும். தண்ணிக்குள்ள இருக்கும்போது இன்னும் ஹைப்பர் ஸ்பீட்ல மூவ் பண்ணுவாரு. அண்ட் டியூரபிலிட்டி வைஸ் நேமோர் வந்து பாத்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப். இவரால ரொம்பவே பவர்ஃபுல்லான கிரெனேட்ஸ் அண்ட் மிசைல்ஸ்ல ஏற்படக்கூடிய பிளாஸ்ட கூட தாக்கு பிடிக்க முடியும். ஈவன் காமிக்ஸ்ல ஹல்க் அண்ட் தோர் மாதிரியான ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸோட பஞ்சஸ் அண்ட் அட்டாக்ஸ் எல்லாம் கூட தாக்கு பிடிச்சிருக்காரு. அதையும் மீறி இவரோட உடம்புல ஏதாவது காயம் ஏற்பட்டாலும் வாட்டர் சர்ஃபேஸ்க்குள்ள போயிட்டாலே அதை இவரால ரொம்ப ஈஸியாவே ஹீல் பண்ணிக்க முடியும். அண்ட் நேமோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கில்ஃபுல் இன்ஜினியர். கிட்டத்தட்ட தலோக்கன்ல இருக்கிற பெரும்பாலான டெக்னாலஜியை உருவாக்குனதே நேமோர் தான். அண்ட் இவரால கடல் வாழ் உயிரினங்கள் கூட பேசவும் முடியும், அதுங்களை கட்டுப்படுத்தவும் முடியும். இவர்கிட்ட பாத்தீங்கன்னா ட்ரைடன்ட் ஆஃப் நெப்டியூன் இருக்கு. காமிக்ஸ்ல இது வந்து அடமாண்டியமால செய்யப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. மூவிஸ்ல இது வந்து வைப்ரேனியமால செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி இவரால வாட்டரை மேனிபுலேட் பண்ணி வாட்டரோட ஷேப்பை எப்படி வேணாலும் மாத்தி அமைக்க முடியும். தேவைப்பட்டா சுனாமியே கூட இவரால உருவாக்க முடியும். அண்ட் ரொம்பவே பவர்ஃபுல்லான எலக்ட்ரிக் பீம்ஸ் இவரால ஷூட் பண்ண முடியும். ஃபோர்ஸ் ஃபீல்டை கிரியேட் பண்ண முடியும். நேமோர் வந்து பயங்கர ஸ்கில்ஃபுல்லான ஒரு ஃபைட்டர். தன்னோட ட்ரைடன்ட்டை யூஸ் பண்ணி பயங்கர ஃபாஸ்டா ஃபைட் பண்ணுவாரு. அண்ட் இவரை போலவே தான் ஆக்வாமேனும். இவர்கிட்டயுமே சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், ஸ்பீட், ஸ்டாமினா, டியூரபிலிட்டி, ஹீலிங் ஃபேக்டர், விஷன், சென்சஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஸஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நிலத்துல இருக்கும்போது தான். தண்ணிக்குள்ள இருக்கும்போது இவரோட பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் தாறுமாறா இருக்கும். லைக் ஸ்ட்ரென்த் வைஸ் காமிக்ஸ்ல இவரும் பாத்தீங்கன்னா 10,000 டன் வெயிட் இருக்கிற ஷிப் எல்லாம் பாத்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணிருக்காரு. ஈவன் மூவிஸ்லயே 10,000 டன் வெயிட் இருக்கிற ஒரு சப்மரீனை தூக்கி இருப்பாரு. அண்ட் வண்டர் உமன், சூப்பர்மேன் மாதிரியான ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் கூட பிசிக்கல் ஃபைட்ல டஃப் கொடுத்திருக்காரு. சோ ஸ்ட்ரென்த் வைஸ் நேமரும் ஆக்வாமேனும் ஈக்குவலா தான் இருப்பாங்க. அண்ட் ஸ்பீட் வைஸ் க்ளோஸ் ரேஞ்ச் காம்பேட்ல இருக்கும்போது புல்லட்ஸை விட ஃபாஸ்டா மூவ் பண்ணுவாரு. பட் இதுவே தண்ணிக்குள்ள இருக்கும்போது இவரால ஹைப்பர்சோனிக் ஸ்பீட்ல மூவ் பண்ண முடியும். இவரால பறக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா காமிக்ஸ்ல ஒரு சில இடத்துல மட்டும் தன்னோட ட்ரைடன்ட்டை யூஸ் பண்ணி இவராலையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பறக்க முடியுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ ஸ்பீட் வைஸ் நேமோர் வந்து ஆக்வாமேனை விடவும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருப்பாரு. டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்வாமேன் வந்து சூப்பர்மேனோட ஸ்ட்ராங்கான பஞ்சஸையே தாக்கு பிடிச்சிருக்காரு. ரொம்பவே பவர்ஃபுல்லான எனர்ஜி அட்டாக்ஸ் எல்லாம் கூட தாக்கு பிடிச்சிருக்காரு. பட் ஆக்வாமேன் வந்து நேமர் மாதிரி புல்லட் ப்ரூஃப்லாம் கிடையாது. இவரோட உடம்புல புல்லட்ஸ் அண்ட் ஹைலி பவர்ஃபுல் எனர்ஜி அட்டாக்ஸை வச்சு காயத்தை ஏற்படுத்த முடியும். பட் அதையெல்லாம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆர்மரை ஆக்வாமேன் வந்து மாட்டியிருப்பாரு. ஸோ டியூரபிலிட்டி வைஸ்மே நேமர் வந்து ஆக்வாமேனை விட கொஞ்சம் பெட்டரா தான் இருக்காரு. இருந்தாலும் ஆக்வாமேனால தான் உடம்புல எவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டாலும் வாட்டர் சர்ஃபேஸ்ல இருக்கும்போது அதை ரொம்ப ஈஸியாவே ஹீல் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆக்வாமேன்
ஆக்வாமேன் கிட்ட பாத்தீங்கன்னா பொசைடனோட ட்ரைடன்ட் இருக்கு. இந்த ஒரு ட்ரைடன்ட் வந்து ஒரு காட்லி வெப்பன்னே சொல்லணும். கிட்டத்தட்ட இதை வச்சு ஆக்வாமேனால பல விதமான மேஜிக்கல் அட்டாக்ஸை யூஸ் பண்ண முடியும். ரொம்பவே பவர்ஃபுல்லான எனர்ஜி அட்டாக்ஸையும் பண்ண முடியும். கடல்ல இருக்கிற எல்லா வகையான உயிரினத்தையும் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். வாட்டரோட ஷேப்பை தான் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் மாத்தி அமைக்க முடியும். தேவைப்பட்டா வெதரை மேனிகுலேட் பண்ணி சுனாமி, புயல், இடின்னு எல்லாத்தையுமே வரவழைக்க முடியும். கிட்டத்தட்ட ஆக்வாமேனால இந்த ஒரு ட்ரைடன்ட்டை யூஸ் பண்ணி ஒட்டுமொத்த கடலையே தான் கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். அண்ட் சம்டைம்ஸ் ஆக்வாமேன் வந்து இந்த ஒரு ட்ரைடன்ட்டை யூஸ் பண்ணி டார்க் சைடோட ஒமேகா பீமை தடுத்து டார்க் சைடோட கண்ணிலே ஓட்ட போட்டிருப்பாரு. சோ இவங்க ரெண்டு பேரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததா இவங்களோட வீக்னஸ் பத்தி பார்த்தோம்னா ரெண்டு பேருக்குமே ஒரே வீக்னஸ் தான். அது என்னன்னா டீஹைட்ரேஷன். அதாவது இவங்க ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா தண்ணீரோட தேவை இருந்துகிட்டே இருக்கும். தண்ணி ரொம்ப நேரத்துக்கு இல்லாம போச்சுன்னா இவங்க தன்னோட பவர்ஸ் எல்லாம் இழந்து ரொம்பவே சோர்வாயிடுவாங்க. இப்படியே ரொம்ப நேரம் போச்சுன்னா இவங்க செத்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ இவங்களோட வீக்னஸ் பத்தியும் பார்த்தாச்சு. அடுத்ததா இவங்களுக்குள்ள பேட்டில் வச்சா யார் ஜெயிப்பா அப்படிங்கறத பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேரும் லேண்ட் சர்ஃபேஸ்ல பிசிக்கலா ஃபைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலி ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறதுனால பேட்டில் ரொம்பவே டஃபா போகும். பட் நேமோரால பறக்க முடியும். சோ பறந்து அட்டாக் பண்ணி நேமோரால ஆக்வாமேனுக்கு பயங்கரமா டஃப் கொடுக்க முடியும். சோ ஆக்வாமேன் நேமோரை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாரு. பட் இதுவே ஃபைட் வந்து கடல்ல நடந்துச்சுன்னா ஆக்வாமேனுக்கு அது பயங்கரமான அட்வான்டேஜா இருக்கும். ஏன்னா கடல்ல இருக்கிற கிரீச்சர்ஸ் எல்லாமே நேமோரை விட்டுட்டு பெரும்பாலும் ஆக்வாமேனோட பேச்சு தான் கேட்கும். ஏன்னா ஆக்வாமேன் வந்து காட் பொசைடனோட ட்ரைடன்ட்டை வச்சிருக்காரு. இந்த ஒரு ட்ரைடன்ட்டை வச்சு ஆக்வாமேனால கடல்ல இருக்கிற எல்லா உயிரினத்தோட மைண்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈவன் தண்ணிக்குள்ள இருக்கும்போது நேமோரோட மைண்டை கூட ஆக்வாமேனால கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை தாண்டி பல வகையான வாட்டர் டைப் அட்டாக்ஸ், மேஜிக்கல் அட்டாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நேமரை ஆக்வாமேனால ரொம்ப ஈஸியாவே டிஃபீட் பண்ணிட முடியும். சோ இந்த பேட்டிலோட கிளியர் வின்னர் யாருன்னா ஆக்வாமேன் தான். ஒரு வழியா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்த அனைவருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.